அத்தி காய் கிடைச்சா மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த குழம்பு செஞ்சு பாருங்க. கொஞ்சம் கூட துவர்ப்பு தன்மை இல்லாம டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அல்சருக்கெல்லாம் இந்த அத்திக்காய் ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் அத்திக்காய் தான் கிடைச்சது. காயை 2ஆ வெட்டிட்டு குறைஞ்சது ஒரு 3 டைம் ஆச்சு கழுவணும். அத்திக்காயை வேக வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில சுத்தமா கழுவுன அத்திக்காய், கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். அத்திக்காயில பால் வரும், துவர்ப்பு தன்மையும் இருக்கும். அதனால தான் வேக வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்துக்கலாம். ஒரு கட்டி பூண்டு, 3 துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபட்டதும் 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாமே நல்லா வறுபட்டதும் 3 வரமிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா மசியாக வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து கலந்துட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம். நல்லா சூடாறுனதும் நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருக்குன்னா அது மட்டும் போதும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. வேக வச்சு வச்சிருக்க அத்திக்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்துட்டு நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த அத்திக்காயை பொரியல் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாச்சும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணுங்க. அப்போதான் பொரியல்ல துவர்ப்பு தன்மை இருக்காது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், அத்திக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழம்புல கொஞ்சம் கூட துவர்ப்பு தன்மை இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.